இன்று உங்களுக்கு திருவக்கரை வக்ரகாளி அம்மன் வரலாறை சுருக்கமாக சொல்ல போறேன். இந்த ஊரில் வக்கிராசுரன் என்ற அசுரன் ஒருவன் இருந்தான். அவன் தன் கொண்டையிலேயே சிவலிங்கத்தை ஆடாமல் அசையாமல் வைத்துக் கொண்டு தவம் செய்து சிவபெருமானிடம் கடவுளால் தான் தனக்கு மரணம் நேர வேண்டும், அந்த கடவுள் நீங்களாக இருக்கக்கூடாது என வரம் பெற்றான். வரம் கிடைத்ததும் தேவர்களையும் மக்களையும் வாட்டி வதைத்தான். ஈசன் மகாவிஷ்ணுவின் உதவியை நாடினார். மகாவிஷ்ணு சிவனின் வேண்டுகோளை ஏற்று வரதராஜ பெருமாளாக அவதாரம் எடுத்து வக்கிராசுரனை சம்ஹாரம் செய்தார். இந்த சூழ்நிலையில் வக்கிராசுரன் இறந்ததும் அவனின் மீது பற்றும் பாசமும் கொண்ட அவனின் தங்கை துன்முகி தன் அண்ணன் மாண்டதை தாங்க முடியாமல் வெகுண்டி எழுந்து அனைவரையும் பழி தீர்க்க வக்கிராசுரனை போலவே மிகவும் வக்ர புத்தியோடு அனைவரையும் கொடுமை செய்தாள். இதனால் மீண்டும் அனைவருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் துன்முகியின் அராஜகம் அளவு கடந்து போனதால் மகாவிஷ்ணு துன்முகியை அழிக்க முடிவு செய்தார். அவரால் அவளை அழிக்க முடியாது என்பதால் தன் தங்கை அமிர்தாம்பிகையை, அதாவது சிவனின் மனைவியின் உதவியை நாடி துன்முகியை அழிக்க பூரண ஆசையும் வழங்கினார். அமிர்தாம்பிகை துன்முகிக்கு நிறைய புத்திமதிகள் கூறியும் கேட்காததால் துன்முகியை அழிக்க முடிவு செய்தாள். துன்முகி கர்ப்பமாக இருந்ததால் அவளை கொல்ல முடியவில்லை. ஏனெனில் சாஸ்திர விதிப்படி கருவுற்ற பெண்ணை உயிர்வதை செய்யக்கூடாது. ஆனால் துன்முகியின் ஆணவம் உச்சத்தை எட்டியது. துன்முகியை அழிப்பதை தவிர வேறு வழி இல்லாததால் அமிர்தாம்பிகை வக்ரகாளியாக உருமாறி முதலில் துன்முகியின் வயிற்றை கிழித்து கருவை எடுத்து தன் காதில் குண்டலமாக மாட்டிக்கொண்டாள். அதன் பின்னும் துன்முகியின் கொட்டம் அடங்கவில்லை. வக்ரகாளி பெரும் கோபமுற்று துன்முகியை வதம் செய்து கொன்றாள். எங்கூர் பனையபுரத்துக்கு வந்து திருவக்கர வக்ரகாளி அம்மன் புராணத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.